ரொம்ப நேரமா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னபடி செஞ்சா போட்டோவை தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்துருங்க. இதுல போட்டோ இருந்தா தானே? அப்படின்னா பொய் கேஸ் போட்டு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீ ட்ரை பண்ணதுனால நான் அப்படி செஞ்சேனே தவிர உண்மையிலேயே நான் அன்னைக்கு எடுத்தது பிலிமே இல்லாத கேமராவில. உன் நிர்வாண உருவத்தை காட்டி உன்னை பிளாக்மெயில் செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்ல. உன் போட்டோவை வித்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு தரம் குறைஞ்சவனும் அல்ல. உன்கிட்ட பெண்மைக்குரிய நாளும் இல்ல. அந்த நாளும் இல்லாதவ இலக்கணம் இல்லாத மொழியை போலவன்னு உனக்கு தெரியப்படுத்த நான் நடிச்சேன். குட் பை. மது, ஏன் உருவம் உங்க கேமராவில விழாம போயிருக்கலாம். ஆனா உங்க கண்ணுல நல்லா நின்னு போச்சு. ஒரு பெண்ணை அந்த நிலையில பாக்குற உரிமை ஒரு கணவனுக்கு தான் உண்டு. ஆமா மது, உங்க ஆண்மத்தனம் என் பேய் குணத்தை ஜெயிச்சிருச்சு. என் நெஞ்ச கோயில்ல காதல் தீபத்தை ஏத்திருச்சு. எங்க அந்த சேர சுந்தரி? வர சொல்லி தூத அனுப்பிட்டு ஆளைய காணும். மிஸ்டர் மது, I'm sorry. It's all right. Andrew. Thank you. I'm sorry. மறுபடியும் ஸ்லிப் ஆயிடுச்சு. எதுக்காக வர சொன்ன? அன்னைக்கு நான் ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ஐயோ, இப்பதானே கேட்ட 2 தடவை. 3வது தடவை கூட கேட்டுறேங்க. I'm sorryங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் பொண்ணுகிட்ட தகராறே பண்றது இல்ல. நீயும் மனசு மாறிட்ட. So you are excused. Thanksங்க. நான் மனசுல எதுவும் வச்சேன். நீ மனசுல எதுவும் வச்சேன். Bye. Bye. Excuse, you are already exposed. மற்றும் பத்தினி பெண்கள் தன் கணவன்மாரை சாகினி, மோகினி, டாகினி பிசாசுகளிடமிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தலையணை கீழே விளக்கு மாத்தையும் மெத்தை கீழே பழைய செருப்பு அவரை ரேப் பண்ணுவேன். மது இருக்காராங்க? எதுக்கு? கொஞ்சம் வேலை இருக்கு. உட்காரு உட்காரு. யாருக்கா? காமினி, மோகினி, லங்கினி, சங்கினி அத்தனை பேர் ஒண்ணா வந்திருக்காங்களா? ஒருத்தி தான் வந்திருக்காடா. அவளை நான் பச்சடி செஞ்சிடுறேன். நீ உள்ள போய் கருத சாத்திட்டு ஒளிச்சுக்க. அவளை நான் பாத்துக்கிறேன். ஹாய் லதா. ஹாய் மது. அடியே மோகினி, விடுறி என் தப்பிய. அது பேய் இல்லக்கா. பின்ன உன்னை ஏன் கட்டி பிடிச்சா? நான் கூட தான் கட்டி பிடிச்சேன். ஐயோ, உன்னை கோர்ட்ல என்னென்னமோ சொன்னாரேடா. அதெல்லாம் உங்க தம்பி சொல்லி கொடுத்த சமாச்சாரங்க. அவர் கோர்ட்ல அழ சொன்னாரு, அழுதுட்டேன். சிரிக்க சொன்னாரு, சிரிச்சிட்டேன். எதுக்கு? சிரிச்சா சரிதிட்டு வரேன் சொன்னானா? சொன்னாருங்க. உன் கைய கூட கை மேல கை போடுறேன்னாருங்க. போட்டானா? போட்டாருங்க. நீங்க ஒத்துக்கிட்டா 3 முடிச்சு கூட போடுறேன்னாருங்க. சரிதான், கொஞ்சம் விட்டா 3 குழந்தையும் நாங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போங்க. பாருங்க, பாரத தேசம் பத்தினிகளுக்கு பிறந்த வீடு. அந்த பேரை கெடுத்துறாதீங்க. என் புருஷன் வர நேரமாச்சு. முருங்கக்காய் பச்சடி செய்ய. எந்த ரவுடிங்க உன்னை துரத்தி வந்து நான் உன்னை காப்பாத்தனோ அந்த ரவுடிங்க நாகலிங்க பிள்ளையோட ஆளுங்க. சோ அவனை கொல்ல போன பொண்ணு நீதான். அதனாலதான் உன்னை கொல்றதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பத்மா, கிணத்துக்குள்ள விழுந்த பக்கெட் எடுக்க முடியுமே தவிர குழியில விழுந்த வாழ்க்கை இருக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சட்டத்தையும் நியாயத்தையும் நம்புறத நான் எப்பவும் விட்டுட்டேன். சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பத்மா. ஒருத்தனை திருடன் சொன்ன உடனே உண்மையா இல்லையான்னு யோசிக்காம அவனை பிடிச்சு உள்ள போட்டுரும் சட்டம். குற்றவாளியா இல்லையான்னு முடிவு செஞ்சு நிரபராதியை வெளியே கொண்டு வந்துரும் நியாயம். நான் போலீஸ் இல்ல, லாயர். உன் கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொன்னா உன் கணவனை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். ஹாய் மாமா.
என்னடா என் மச்சான் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கிணத்து மேல உட்கார்ந்துட்டு லா புக்க புரட்டிட்டு இருக்கேன். அதானே, கிணத்துக்குள்ள ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு. பாவம், இப்பெல்லாம் உனக்கு கேஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லையே, அந்த ஏக்கத்துல நீயே கிணத்துக்குள்ள விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். மாமா, லாயர்ஸ் கிணத்துல விழுந்தவங்களை காப்பாத்துவாங்களே தவிர அவங்க கிணத்துல விழ மாட்டாங்க, அவங்க கிளைண்ட்ஸையும் விழ விட மாட்டாங்க. குட். நான் ஸ்டேஷனுக்கு போறேன், உன்னை டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம் மாமா, நானே போயிடுறேன். கேஸ் கிடைக்கும், வெக்ஸாய் விழுந்துடாத. பாத்தியா, கிளைண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக லாயர்ஸ் எல்லாம் அப்பப்ப சின்ன சின்ன பொய்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப உன்னை காப்பாத்தின என்ன நீ நம்புறதா இருந்தா என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்றேன். என்ன ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? என் போட்டோ தானே? இல்ல, பத்மாவுடைய கணவர் போட்டோ. அவர் பேரு சுந்தரம். சூரியனை மேகங்கள் மறைக்கிற மாதிரி உங்க அப்பா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்க இவர் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டாங்க. இப்ப இவர் ஜெயில இருக்கார். கணவன் மனைவியாக போற நாம 2 பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கிற இந்த கணவன் மனைவிய ஒண்ணு சேர்க்கணும். சுந்தரம் சார், இங்க பாருங்க. பத்மா, நீ எப்படி இங்க வந்த? நரசிம்மா, நீ அந்த வேலையை கவனி. ஏய் சிவா, இந்த பொட்டி வண்டியில் ஏத்து. சரி சார். டிரைவர் சுந்தரம், நீயா இந்த திருட்டு வேலை பண்ற? ஆமா, சுந்தரம் தான். தங்கத்துக்காக இவங்க எல்லாரையும் கொன்னேன். நீ பார்த்துட்டே இப்ப உன்னையும் கொள்றேன். நரசிம்மன், எல்லாம் நம்ம போட்ட பிளான் படி நடந்துச்சுல்ல? எவ்ரிதிங் ஓகே. குட். போலீஸ் வரதுக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எல்லாரும் காட்டு வழியா வந்து நம்ம இடத்துக்கு வந்துருங்க. கம் ஆன், ஹரி அப், ஹரி அப். இதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க. இந்த குட்ஸ் டிரைவர் சுந்தரம் தான் தங்கத்து மேல ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் கொண்டுட்டான். அப்படியா? ஆமாங்க, அவங்க நம்மள இங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பத்மா, அந்த சூழ்ச்சிக்காரங்க நம்மளை பழி வாங்கிட்டாங்க. போலீஸ்ல நாம சிக்க கூடாது. கமா, ஹரியா. பத்மா,
பத்மா, பத்மா, நீ சாப்பிடுறது இல்லையா? தப்பு பத்மா. கடவுள் கணக்க முடிச்சுக்க சொல்லி கட்டளையிட்டது என் வாழ்க்கையை தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையே இல்லை. எந்த பொண்ணு விரும்புறது புருஷனுக்கு முன்னால மஞ்ச குங்குமத்தோட போகணும் தாங்க. சுமங்கலியா போகணும்னு நீ நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தையும் உன்னோட சேர்த்து கொள்றது பாவம் இல்லையா? பாவம் என்னங்க, புண்ணியம். தகப்ப ஒரு கொலைகார, தாய் ஒரு குற்றவாளி, கைதின்னு கேவலப்படுத்தி அரக்கத்தனமா இந்த சமுதாயம் செய்யற அவமானங்களை சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட பொறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை வாழ்வு முடிச்சு போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. தப்பு பத்மா. உலகமெல்லாம் நம்மள குற்றவாளின்னு சொன்னிச்சு. ஆனா நம்ம 2 பேரையும் குற்றவாளியிலேன்னு நம்புற ஒரே ஒரு ஜீவன் நம்ம குழந்தைதான். அது மட்டுமல்ல பத்மா, அந்த குழந்தை பிறக்கணும். பிறந்து மரணமடைந்த தந்தையை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஒரு தாய் குழந்தையை மடியில வச்சுக்கிட்டு ராமாயணம் சொல்லுவா, பாரதம் சொல்லுவா. ஆனா பத்மா, நீ நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டு கதையை சொல்லு. தூக்கிலிடப்பட்ட அவன் அப்பனுடைய கதையை சொல்லு பத்மா. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு சட்டம் நியாயம் தன் தந்தையை எப்படியெல்லாம் விழுங்குச்சுன்னு சத்தம் போட்டு சொல்லணும். குரல் உயர்த்தி அவன் செய்யற ஓசையே எத்தனையோ அதிர்ஷ்டக்கட்டைகளின் சரித்திரத்துக்கு விமோசனத்தை ஏற்படுத்தணும். தர்மத்துக்கு கடவுள் வாழ்த்து பாடணும். கேளு பத்மா, நீ உயிரோட இருந்து தர்மத்தை காப்பாத்த போற நம்ம குழந்தைக்கு உயிர் கொடு பத்மா.